தொழில் முனைவோர் அனைவருக்கும் வணக்கம்ங்க. மனிதனோட அத்தியாவசிய தேவை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உணவு, உடை, இருப்பிடம் அப்படின்னு சொல்லலாம். அதில் உடை அப்படிங்கிறது மனிதனுடைய அத்தியாவசிய ஒன்றாக இருக்குது. அதே மாதிரி இதை ஆடம்பரமாகவும் பயன்படுத்துகிறாங்க. இந்த ஆடை தயாரிப்பு தொழில் அப்படிங்கிறது நல்லாவே பணம் கொட்டக்கூடிய ஒரு தொழில் அப்படின்னே சொல்லலாம். இந்த ஆடை தயாரிப்பு தொழிலை பண்ணி கோடீஸ்வரமானவங்க ரொம்ப பேர், இதில் நட்டமானவங்க யாருமே இல்லைன்னு சொல்லலாம். இப்போ இந்த திருப்பூர் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே இது முக்கால்வாசியே பார்த்திங்க அப்படின்னா ஆடை தயாரிப்பு தொழில் தான். இந்த கம்பெனி தொழிலை செய்கிறவங்களாகட்டும், அங்கே வேலை செய்கிறவங்களாகட்டும், எல்லோருக்குமே இந்த ஆடை தயாரிப்பு தொழில் நல்லா வருமானம் தருது அப்படின்னே சொல்லலாம். வெளியூர்கள்லேருந்தும் வெளி மாநிலத்திலேருந்தும் நிறையா பேர் இங்கே ஆடை தயாரிப்பில் ஈடுபட்டுட்டு இருக்காங்க. இந்த ஆடை தயாரிப்பு தொழிலை எப்படி தொடங்குறது, இதற்கான லைசன்ஸ் எல்லாம் எங்கே வாங்கணும், இதற்கான இடம் எவ்வளோ தேவைப்படும், இதற்கான மெஷினரிஸ் எல்லாம் என்னென்ன தேவைப்படும், ரா மெட்டீரியல்ஸ் எல்லாம் எப்படி வாங்குறது அப்படிங்கிறத பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் கார்மெண்ட்ஸ் பிஸ்னஸ் செய்யணும், மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோவை தயவு செஞ்சு ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோவுக்கு அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம இனிமேல் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். உங்களுக்கு வேறு ஏதாவது தொழிலை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் கீழே இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த தொழிலை பற்றி தெரிஞ்சுக்கணுமோ அந்த தொழிலை பற்றின கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான தொழிலை கூடிய சீக்கிரம் நான் வீடியோவாக போடுறேன். இப்போது கார்மெண்ட்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்னு எடுத்துட்டிங்கன்னா சாரீஸு, வேஷ்டி, சல்வாரு, அதே மாதிரி மென்ஸுக்கு பார்த்திங்கன்னா ஷர்ட்ஸு, பேண்ட்ஸு, ஜீன்ஸு, அதுக்கப்புறம் டிஷர்ட்டு, அப்புறம் குழந்தைகளுக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா குழந்தைகளுக்கான தனியான ஒரு ஆடைகள், அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் வேர்ஸு, ஜெர்சி, இந்த மாதிரி பல ஒரு கார்மெண்ட்ஸ் அப்படின்னு எடுத்திங்கன்னா பல இது இருக்குதுங்க, வெரைட்டியாக. நீங்கள் எந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ரெஸ் ஆகட்டும், டான்ஸ் காஸ்டியூம் ஆகட்டும், இப்படி பல தரப்பட்ட தொழில் இருக்குது, துணி வகைகள் இருக்குது. நீங்கள் எந்த மாதிரியான ஆடையை வடிவமைக்க போகிறீங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் டிசைட் பண்ணிக்கணும். இந்த ஆடை தயாரிப்பில் இருக்கக்கூடிய ப்ராசஸ் என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா முதல்ல பர்ச்சேசிங். இப்போது நம்மளுக்கு ஆடை தயாரிப்பிற்கு முக்கியமான தேவை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த துணி தான். நம்ம வாங்கக்கூடிய துணியை அந்த ஃபேப்ரிக் எக்ஸ்பர்ட் அப்படிங்கிறவர் நல்ல தரமான அந்த துணி, எல்லா வகையான துணிகளை பற்றி தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒருத்தர் நல்ல தரமான குவாலிட்டியான ஒரு துணி வகைகளை வாங்குறப்ப நம்மளோட பிராண்டிங் நல்லாயிருக்கும். நம்மளோட துணி ரொம்ப நாள் நிலச்சிருக்கும். அதனால் நம்மளோட பிராண்டிங் நல்லா இருக்கிறப்ப நம்மளோட ஆடைகளும் நிறைய பேர் விரும்பி வாங்குவாங்க. ஸோ முக்கியமான விஷயம் எப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த ஆடை தயாரிப்பில் அந்த துணியை நம்ம வாங்குறது தான். நல்ல தரமான துணிகளை வாங்கி நம்ம பயன்படுத்துகிறப்ப நமக்கு நம்மளுடைய தொழிலும் நாளுக்கு நாள் நல்லாவே வளர்ச்சி அடையும். அது முக்கியமான ஒன்று பர்ச்சேசிங். அடுத்தது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா டிசைன். நம்ம ஆடைகளை டிசைன் பண்ணுறோம். நம்மளை எந்த மாதிரியான டிசைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்யூட்டரைஸ்டு டிசைனெல்லாம் இப்போ பண்ணுறோம். கேட் யூஸ் பண்ணி கம்ப்யூட்டரைஸ் டிசைன் பண்ணி அந்த ஆடையை வடிவமைக்கிறோம். அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி கட்டிங் மிஷின் யூஸ் பண்ணி அந்த ஆடைகளை கட் பண்ணுறோம். துணிகளை கட் பண்ணி ஸ்டிச்சிங் பண்ணுறோம். அதாவது தைக்கிறோம். துணியை தைச்சதுக்கப்புறம் அதை வாஷ் பண்ணுறோம். வாஷ் பண்ணி அதை பேக் பண்ணி மார்க்கெட்டிங் பண்ணுறோம். இதில் முக்கியமான விஷயம் இந்த மார்க்கெட்டிங் அப்படின்னே சொல்லலாம். நம்ம லோக்கல் மார்க்கெட்டே ஆகட்டும், அல்லது ஹோல்சேல் மார்க்கெட் ஆகட்டும், அல்லது நீங்கள் வெளிநாடுகளுக்கு கூட இந்த ஆடைகளை நீங்கள் ஏற்றுமதி பண்ண முடியும். இந்தியாவிலேருந்து அது கண்டிப்பாக நம்ம தமிழ்நாட்டில் திருப்பூர்லேருந்து ஏகப்பட்ட ஆடைகள் நம்ம வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிறோம். இது முக்கியமான ஒன்று. மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதோட மார்க்கெட்டிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் கவலையே பட தேவையில்லை. துணிக்கான மார்க்கெட்டிங் டிமாண்ட் ரொம்ப ரொம்ப ஹையாக இருக்குது. குறைஞ்ச முதலீடு அதிக லாபம் அப்படின்னே சொல்லலாம். இந்த ரெடிமேட் ஆடைகள் வடிவமைப்பு அப்படிங்கிறது பொறுத்த வரைக்கும் ரொம்ப 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 அதிக டிமாண்ட் இருக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ் தான் இருக்குது. நீங்கள் இந்த பிஸ்னஸ் பண்ணலாமா, இல்லை லாஸ் ஆயிருமா அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கவே தேவையில்லை. இந்த பிஸ்னஸ்ஸு லாஸ் ஆக சான்ஸே கிடையாது. ரொம்ப ரொம்ப ஹை டிமாண்ட் இருக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ் அப்படின்னே சொல்லலாம். இது நம்மளோட லோக்கல் மட்டும் இல்லைங்க, வெளிநாடுகளுக்கு கூட நீங்கள் ஏற்றுமதி பண்ண முடியும் இந்த தொழில் மூலமாக. வெளிநாடுகளில் கூட நிறையா ஹை டிமாண்ட் இருக்கக்கூடிய ஒரு தொழில் அப்படின்னே சொல்லலாம். இது லோ இன்வெஸ்ட்மெண்ட்டில், அதாவது நம்ம ஒரு பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறோமே அந்த பணம் திரும்ப வருமா அப்படின்னு நினைப்பீங்க. இந்த தொழிலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற காசை விட அதிகமாகவே நீங்கள்
லாபம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு ஹை பர்சன்டேஜ் இருக்கக்கூடிய இன்கம் வரக்கூடிய ஒரு தொழில் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இந்த கார்மெண்ட்ஸு தொழில் தான். இதற்கான என்னென்ன ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் தொடங்கக்கூடிய தொழில் வந்து நீங்களாக சொந்தமாக தொழில் தொடங்குறீங்களா அல்லது பார்ட்னர்ஷிப்போட ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறீங்களா? நீங்கள் ஒரு 2-3 பேர் சேர்ந்து இது பண்ணுறீங்க அப்படின்னா பார்ட்னர்ஷிப் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அதாவது இல்லை நீங்கள் சொந்தமாக பண்ணுறீங்க அப்படின்னா சிங்கிள் ப்ரொப்ரைட்டர்ஷிப் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஜிஎஸ்டி, நீங்கள் கண்டிப்பாக ஜிஎஸ்டி வந்து நம்பர் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும். அடுத்தது ட்ரேட் லைசன்ஸ், அதாவது லோக்கலில் நீங்கள் வணிகம் பண்ணுறதுக்கான லைசன்ஸ் வந்து வாங்கியிருக்கணும். அடுத்தது பொல்யூஷன் சர்டிஃபிகேட் வாங்கணும். அதாவது மாசு கட்டுப்பாடு வாரியத்தில் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு தொழிலில் எந்த ஒரு சுற்றுச்சூழலுக்கு மாசு இல்லாமல் தான் நீங்கள் பண்ணுறீங்க, அவங்களோட ரெகுலேஷன்ஸோடு பண்ணுறீங்க அப்படிங்கிற சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் கண்டிப்பாக அவங்ககிட்ட வாங்கியிருக்கணும். அடுத்தது எம்எஸ்எம்இ சர்டிஃபிகேட் வந்து வாங்கியிருக்கணும். இது எதற்காக அப்படிங்கிறப்ப நீங்கள் ஒரு கவர்மெண்ட்லேருந்து ஏதாவது சப்சிடி மானியம் வாங்குறீங்க அல்லது பேங்க்கில் லோன் வாங்குறீங்க அப்படிங்கிறப்ப இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதற்காக நீங்கள் எம்எஸ்எம்இ ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து கண்டிப்பாக பண்ணியிருக்கணும். அடுத்தது ட்ரேட்மார்க், நீங்கள் இப்போ ஒரு பிராண்ட் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக நீங்கள் ட்ரேட்மார்க் பண்ணியிருக்கணும். ட்ரேட்மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட பிராண்டிங் நேம், இப்போது நீங்கள் ஒரு ஃபேமஸான ஒரு பிராண்ட் வந்து க்ரியேட் பண்ணி நல்லா சேல் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறப்ப நீங்கள் ட்ரேட்மார்க் வாங்கலை அப்படின்னா அதை வந்து அதே நேமில் இன்னொரு கம்பெனி வந்து ட்ரேட்மார்க் வாங்கிட்டாங்கன்னா அவங்க யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, உங்களுக்கு ரொம்பவே லாஸ் ஆகிடும். முக்கியமாக ட்ரேட்மார்க் வந்து கண்டிப்பாக வாங்கிடணும். அடுத்தது ஐஇசி கோடு, இது வந்து நீங்கள் துணிகளை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுறீங்க அப்படிங்கிறப்ப இந்த ஐஇசி கோடு கண்டிப்பாக வாங்கி ஆகணும். இந்த ஐஇசி கோடு வாங்கிட்டு நீங்கள் வந்து வெளிநாடுகளுக்கு கூட உங்களோட துணியை வந்து ஏற்றுமதி பண்ணிக்க முடியும். அடுத்தது லொக்கேஷன், இதற்கான இடம் எவ்வளோ தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 1000 ஸ்கொயர் ஃபீட் சதுரடியிலேருந்து 2000 ஸ்கொயர் அடி வரைக்கும் நம்மளுக்கு இடம் தேவைப்படும். இதற்கு 2-3 வகையாக பிரிக்கலாம். அதாவது மெஷின் ஒர்க், அதாவது நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறக்கூடிய ஏரியா வந்து நம்மளுக்கு இடம். அடுத்தது ரா மெட்டீரியல்ஸ், நீங்கள் வந்து பல்காக துணிகளாகட்டும் அல்லது எல்லாமே ரா மெட்டீரியல்ஸ் தேவைப்படக்கூடிய ரா மெட்டீரியல்ஸ் எல்லாமே வாங்கி நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு கண்டிப்பாக ஒரு இடம் தேவைப்படும். அடுத்தது அந்த ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு இடம் தேவைப்படும். 3வது அந்த ஃபினிஷ்டு ப்ராடக்ட், நம்ம அந்த ஒர்க் பண்ணி முடித்த ப்ராடக்டெல்லாம் ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வைக்கிறது அதுக்கான ஒரு இடம் தேவைப்படும். இதற்கான நீங்கள் வந்து டிசைன் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ இடம் தேவைப்படுதோ அந்த இடத்த நீங்கள் வந்து இது பண்ணி இந்த தொழிலை வந்து தாராளமாக தொடங்கலாம். இந்த ஆடை அமைப்புக்கு தேவையான மூலப்பொருட்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்மளோட மூலப்பொருட்களோட குவாலிட்டி வந்து ரொம்பவுமே நல்லா இருக்கணும். நம்மளோட ஆடையோட துணியோட ரகமாகட்டும் அதோட வகை, அந்த குவாலிட்டியை பொறுத்து தான் நம்மளோட பிராண்டு வந்து ரொம்பவுமே நிலச்சிருக்கும். நம்ம மக்களும் நிறையா பேர் விரும்பி வாங்குவாங்க. நம்மளுடைய ஆடைகளோட தரம் வந்து ரொம்பவுமே நல்லா இருக்கணும். அதற்கு பயன்படுத்தக்கூடிய மூலப்பொருட்களோட தரமும் அதோட உழைப்பும் நல்லா இருக்கணும். அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு தேவையான மூலப்பொருட்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜிப்பர், பட்டனு, ஷேவிங் த்ரெட்டு, அப்புறம் வாஷிங் மெட்டீரியல்ஸ், அதாவது வாஷ் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள், அதே மாதிரி பிரிண்டிங் மெட்டீரியல்ஸ், அந்த நம்மளோட ஆடைகளை ஏதாவது பிரிண்ட் பண்ணணும், எம்ப்ராய்டரி பண்ணணும், அதுக்கு அதற்கு தேவையான மெட்டீரியல் எல்லாம் நம்மளுக்கு தேவைப்படும். இந்த பிஸ்னஸ் தொடங்குறதுக்கு நம்மளுக்கு என்னென்ன மிஷினரிஸ் வந்து தேவைப்படும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மிஷினரிஸில் ஆட்டோமேட்டிக் மிஷினரிஸ் இருக்குது, செமி ஆட்டோமேட்டிக் மிஷினரிஸ் இருக்குது. இந்த ஆட்டோமேட்டிக் மிஷினரிஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ப்ரொடக்ஷன் ஹையாக இருக்கும். அதே மாதிரி இதோட மிஷினரிஸோட ப்ரைஸும் அதிகமாக இருக்கும். அதே செமி ஆட்டோமேட்டிக் மிஷினரிஸை பொறுத்த வரைக்கும் ஆட்டோமேட்டிக் மிஷினரிஸை விட நம்மளுக்கு வந்து வேலை மேனுவலாக செய்யக்கூடிய வேலை வந்து அதிகமாக இருக்கும். நம்ம வேலையாளுகளும் அதிகமாக வைக்க வேண்டி வரும். அதே மாதிரி ப்ரொடக்ஷனும் கம்மியாக தான் இருக்கும். அதே மேனுவல் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் மிஷினரிஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ப்ரொடக்ஷன் அதிகமாக இருக்கும். அதை யூஸ் பண்ணுற வேலையாலும் நம்மளுக்கு கம்மியாக தான் தேவைப்படும். இதுக்கு முக்கியமான மிஷினரிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தைக்கிறதுக்கு தேவையான ஸ்டிச்சிங் மிஷின், அதே மாதிரி நைட்டிங் மிஷின், அது ஷேவிங் மிஷின், டபுள் நீட் பார் மிஷின், ஷர்ட் பிரிண்டிங் மிஷின், கட்டிங் மிஷின் வந்து நம்மளுக்கு துணிகளை கட் பண்ணுறதுக்காக ஆட்டோமேட்டிக் கட்டிங் மிஷினெல்லாம் இருக்குது. நம்ம கேட் டிசைனரில் நம்ம எந்த மாதிரியான டிசைன் கொடுக்குறோமோ அந்த மாதிரியான டிசைனுக்கு ஆட்டோமேட்டிக்காக கம்ப்யூட்டரைஸ்டாக அவங்க வந்து கட்டிங் மிஷின் யூஸ் பண்ணி கட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி பாட்டம் ஸ்டிச்சிங் மிஷின், அப்புறம் ஆடைகளை ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் வாஷ் பண்ணுறதுக்கு தேவையான வாஷிங் மிஷின், கார்மெண்ட்ஸ் வாஷிங் மிஷின் வந்து ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின், அதே மாதிரி ட்ரையர் மிஷின் வந்து இந்த மிஷினரிஸ் எல்லாம் வந்து முக்கியமாக நம்மளுக்கு வந்து தேவைப்படக்கூடிய ஒரு மிஷினரிஸ். இந்த மேனுஃபேக்சரிங் ப்ராசஸில் ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூஸிங் த கரண்ட் மெட்டீரியல். நம்மளுக்கு தேவையான ஆடை ரகங்களை கரெக்டான தரத்துலேயும் நல்ல ஆடைகளை வந்து நம்ம சூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணணும். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஃபேப்ரிக் எக்ஸ்பர்ட் வந்து அந்த ஆடைகளை செக் பண்ணுவார். கரெக்டான விதத்தில் வந்து அந்த கலர் டையிங் பண்ணியிருக்கா, எல்லா இடத்துலையும் கரெக்டாக டையிங் பண்ணியிருக்கா, அதே மாதிரி துணி வந்து நல்லா இருக்கா, ஏதாவது டேமேஜ் இருக்கா அப்படிங்கிறத கரெக்டாக வந்து நம்ம இன்ஸ்பெக்ட் பண்ணுவார். அடுத்தது வந்து நம்ம வந்து டிசைன் பண்ணுறது.
அந்த டிசைனிங் மூலமாக நம்ம அந்த தேவையான அளவில் கட்டிங் மிஷின் யூஸ் பண்ணி கட்டிங் பண்ணுறோம். அடுத்தது வந்து ஸ்டிச் பண்ணுறோம். நம்ம என்ன ஆடையை தயாரிக்க போகிறோமோ அதை ஸ்டிச் பண்ணிவிட்டு அடுத்தது வாஷ் பண்ணி ட்ரை பண்ணியதுக்கப்புறம் ஹீட் ப்ரெஷர் மூலமாக ப்ரெஸ் பண்ணி பேக்கிங் பண்ணி நம்ம வந்து மார்க்கெட்டில் சேல் பண்ணுறோம். இதுதான் கார்மெண்ட் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸில் இருக்கக்கூடிய ப்ராசஸ் அப்படின்னே சொல்லலாம். இதில் முக்கியமான விஷயம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மார்க்கெட்டிங் தான். இந்த மார்க்கெட்டிங்கில் நீங்கள் லோக்கல் ஆகட்டும், ஹோல்சேல் மார்க்கெட், அதாவது ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய மாவட்டங்களில் இருக்கக்கூடிய ஹோல்சேல் மார்க்கெட்கிட்ட வந்து நீங்கள் வந்து கார்மெண்ட்ஸை வந்து மொத்தமாக பல்காக வந்து நீங்கள் ஆர்டர் எடுத்து வந்து சேல் பண்ணிக்க முடியும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ண முடியும். வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுறது மூலமாக நல்லாவே ப்ராஃபிட் பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். இதில் இந்த ப்ராசஸ் மட்டும் கிடையாதுங்க. இதில் வந்து நிறையா இருக்குது. நீங்கள் ஒரு டிசைனராக ஒர்க் பண்ணலாம், டிசைனராக இருக்கலாம். நீங்கள் 4-5 கம்பெனிக்கு வந்து டிசைனராக இருந்து கூட நல்லாவே ஏர்ன் பண்ணலாம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இந்த கார்மெண்ட்ஸ் இண்டஸ்ட்ரிங்கிறது ஒரு கடல் மாதிரி. இதில் நிறையா டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. நிறையா இதில் வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.